பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசுவின் நாமத்துல உங்க யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். இதை யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் என்னுடைய கிரீட்டிங்ஸை நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே. ஒரு பிக்சர் போஸ்டர்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து இது வரைக்கும் ஆக்சுவலா எஸ்ஐசில சீரீஸ் அப்படின்னு நம்ம பண்ணதில்லை அப்படின்னு நான் நம்புறேன். நான் தப்பா சொன்னா என்ன மன்னிச்சிடுங்க. ஐ திங்க் எனக்கு நினைவு இருந்து சீரீஸ்னு பெருசா ஒன்றும் எஸ்ஐசில நம்ம பண்ணதில்லை. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப ஆவியானவரால வழிநடத்தப்பட்டு இது பண்ணி ஆகணும், இது பண்ணாதான் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து லைவ்ல சபை நடத்துற கல்வாரி கிறிஸ்து சபையில இந்த சீரீஸ் வந்து பயங்கர ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து எனக்கு. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் தட் அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த ரேமா வேர்டு வந்து நிச்சயமாக ஆன்லைன் சர்ச்சுக்கும் தெரியப்படுத்து. ஏன்னா பாஸ்டர் சேம் தானே. நான் எப்பவுமே எந்த வேர்ட் ஆஃப் காட் இது வரைக்கும் எஸ்ஐசிக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணுவேன், ட்ரிபிள் சிக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய டெண்டன்சி இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸே பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனா இந்த சீரீஸ் ஏற்படுத்தின தாக்கமும், இந்த சீரீஸ் ஏற்படுத்தின ஒரு பெரிய புரட்சியும் கம்பல்சரி ஐயோ எஸ்ஐசி ஜனத்துக்கு இது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை வந்து இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ண வச்சிருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா நீங்க வெயிட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதிக எதிர்பார்ப்போட எப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ, கர்த்தர் அவருடைய வார்த்தையினால உங்களை நிரப்பும். எக்ஸைட்டடா இருங்க. நிறைய காரியங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. என்னப்பா பில்டப் ஓவரா இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற சொல்யூஷனும் நம்ம பார்ப்போம். ஓகே. பைபிள் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். இது வந்து பெனடிக்ஷன் யூஸ் பண்ற வேர்ஸ். அதாவது பெரும்பாலும் சபையை வந்து முஞ்சிச்சு ஆத்மாவை கத்திர சோதரிக்கு அப்புறம் இத பாஸ்டர் ஐயா சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிச்சு நம்மளை பிளஸ் பண்ணி அனுப்புவார். அந்த வேர்ஸ் தான் இது. ஆனா இந்த வேர்ஸ்ல இருந்து ஒரு சில ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பயங்கர நியூவா இருக்கும். இந்த இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும் போதுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பயங்கர நியூவா இருந்துச்சு. இதை கண்டிப்பா எங்கெல்லாம் நம்ம ப்ரீச் பண்றோமோ இந்த இந்த டீச்சிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உணர்த்தப்பட்டேன். அதனால தான் நான் இதை சொல்றேன், ப்ரீச் பண்றேன். இதுக்கு உறுதுணையா இருந்த நிறைய நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதை தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை படிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அதாவது தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோட இருப்பதாகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். 3 விஷயம் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா 3 பேருமே ஒருத்தர் தான். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்து, தேவன், பரிசுத்த ஆவி. இப்போ 3 பேரும் 3 கிஃப்ட் நம்ம கொடுக்குறாங்க. அதான் இந்த வசனம் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அப்படின்னா, ஏசப்பா நம்ம கொடுக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னா கிருபை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் கிருபை, அவரே கிருபை அப்படின்லாம் நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? சோ ஏசப்பானாலே ஏசு ஈக்குவல் டு கிரேஸ். அந்த அளவுக்கு அவர் தான் கிருபை. அவர் வந்து கிருபைகளை நிறைய கொடுத்திருக்காரு. அவர் மூலியமா அவரே அந்த கிருபை. அப்படிதான். சோ ஜீசஸ் ஈக்குவல் டு கிரேஸ். காட் ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லுங்க. கிரேஸ் கொடுத்திருக்காங்க. வசனம் எங்க போட்டுக்குதுன்னா 2 கொரிந்தியர் 13:14 வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், அப்புறம் பிதாவாகிய தேவன் எனக்கு என்னப்பா கொடுத்தாரு அப்படின்னா அன்பு. நம்ம எப்பவுமே பிதாவாகிய தேவனாலே ஒரு டெரர் பேஸ் வச்சுக்கின்னு டேய் வச்சிடும் போட்டு கொட்டுவோம் மண்டையில, போ போ தண்டனை சா வச்சிடறேன் பாருங்க. அந்த மாதிரி நினைச்சுன்னு இருக்கிறோம். நீங்களா ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், நானும் அப்படிதான். அப்படியே டெரர் கால் போல. ஐயோ ஏசப்பா கிட்டே நம்ம வந்துடலாம்ப்பா, நல்ல வேலை ஏசப்பா வந்து அப்படிலாம் ஜோம் பண்ணிக்கிறேன் நானு. ஏசப்பா நல்ல வேலை நீங்க வந்தீங்க, பழைய ஏற்பாடுல நான் பிறக்கல, வந்ததுன்னா என் பாவத்துக்கு எல்லாம் என்ன ஆயிருப்பேன், செத்துட்டு இருப்பேன், சா வச்சிருப்பீங்க போலே. அப்படிலாம் ஜோம் பண்ணிருக்கிறோம். ஆனா வார்த்தை சொல்லுது ஆஹ் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. சோ ஃபாதர் காட், நம்மளுடைய பிதாவாகிய தேவனை யோசிச்சாலே என்ன ஞாபகம் வரும்? நியாயப்பிரமாணம் ஞாபகம் வரும். வேற என்ன ஞாபகம்? 10 கட்டளை ஞாபகம் வரும். வேற என்ன? அச்சு பொழப்பாரு, மெரிப்பாரு, அடிப்பாரு, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனா அவருக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அன்பு. பிதாவாகிய தேவன்னாலே கண்ணமோன்னு நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு வார்த்தை வசனம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தைன்னா அன்பு. ஃபாதர் காட்னாலே அன்பு. அப்பானாலே அன்பு இல்லையா? அந்த மாதிரி எங்க எந்த வசனத்துல நடிப்பதில் சொல்றீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான வசனம் ஜான் 3:16, யோவான் 3:16. தேவன் தனது ஒரே பேரான குமாரனை அவருக்கு நமக்காக கொடுத்து விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி எவ்வளவாய் உலகத்தின் மேல ஆக்கினை தீர்த்தார். அப்படிலாம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும்.
எவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த எப்படின்னா ஃபாதர் காட யோசிச்சா அன்பு மாதிரிலாம் எனக்கு தெரியலையேண்ணா, எனக்கு டீச் பண்ணவங்களும் அப்படி பண்ணலையே அப்படின்னா இன்னைக்கு நின்னையில இருந்து அந்த ராங் டீச்சிங்ஸ் எல்லாம் நம்ம மாத்தலாம். எதை வச்சு சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு இருக்கிற ஒரே பேர் அனுப்புமாருங்க, நல்லவங்களுக்காக அவனை அனுப்பல, உங்களை மாதிரி என்ன மாதிரியும் முந்தின காலகட்டத்துல பாவிகளுக்காக அனுப்பி நம்மளுடைய பாவத்து நிமிஷம் பலியா கொடுக்குறாரு. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, அதே நான் கொடுக்குறேன்னா அப்ப எவ்வளவு லவ் இருந்தா அதை நான் கொடுப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பை பிதாவாகிய தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். கொடுத்து அவர் எவ்வளவு லவ் மிக்கவர் பாருங்களா. சோ கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கிரேஸ், கிருபை. கிஃப்ட் ஆஃப் ஃபாதர் காட் வந்து லவ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா. மூன்றாவது முக்கியமான விஷயம், இதுல இந்த மூன்றாவது காரியத்துல இருந்தா நம்ம டீப் டைவ் பண்ணி சீரியஸ்குள்ள போவோம். கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை அடிப்படையில வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேர்ஸ் வந்து கிரீக்ல இந்த ஐக்கியம்ன்றதுல கிரீக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை. என்னது கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை வந்து கிரீக்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கொய்னோனியானா அர்த்தம் நம்ம வந்து ஐக்கியம்னு படிச்சிடறோம்ல. ஆனா அந்த ஐக்கியத்துக்குள்ள ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம இந்த சீரியஸ் ஃபுல்லா ப்ரீச்சிங் கம்மியாகும், டீச்சிங் அதிகமாகும். ஸோ நீங்க வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, நல்ல வேதம் கத்துக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அழகா நோட்ஸ் எடுத்துக்கின்னு உட்காந்தீங்கன்னா வேற லெவல் வெளிப்பாடுகள் வரும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா. கொய்னோனியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னா ஐக்கியம்னா எப்படின்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். யார் யாருக்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்ட்னர்ஷிப், கூட்டு. இந்த ஹேண்ட் ஷேக் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பாருங்க, சாட்ல ஒரு இது பண்ணலாம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து பசுத்த ஆவியானவர் அப்படின்னு வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எத்தினோ இது தோணணும். எது இதோ பண்ண பாருங்க, இது தோணணும். ஹார்ட்டை பார்த்தாலே என்ன ஞாபகம் வரும்? லவ் ஞாபகம் வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா. நட்புனா நண்பன் தான் அப்படின்ற மாதிரி ஹார்ட். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப்னா ஹேண்ட் ஷேக் எமோஜி. ஓகேவா. எதுக்கு இதெல்லாம் ஜூம்ல எல்லாம் அனுப்பி இது பண்றதுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எப்பதான் ஆவியானவரை பத்தி, ஐயோ எனக்கு கை கொடுத்து தூக்க யாரும் இல்லையா அப்படின்னா ஆவியானவர் ஞாபகம் வரணும். ஓகேவா. பார்ட்னர்ஷிப். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டிமசி. தமிழ்ல என்ன சொல்லலாம், நெருக்கம், நெருங்கிய நட்பு. ஓகேவா. ரொம்ப அட்ட லெவல்ல சொல்லணும்னா ஒரு லவ், நெருங்கிய நட்பு, நெருங்கிய ஒரு காதல், அந்த மாதிரியான ஒரு இதுக்கு என்ன எமோஜி யூஸ் பண்ணலாம்? ஹக் எமோஜி யூஸ் பண்ணலாம். பாத்தீங்களா. சோ 3 விஷயங்கள், 3 முக்கியமான விஷயங்கள் கிஃப்ட வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும். ரெண்டாவது வந்து கஷ்டப்படுற இந்த இடத்துல வா நான் பார்ட்னர்ஷிப் பண்றேன், நீ என்னோட சேர்ந்து பண்ணலாம். ரொம்ப இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் போட ரெடியா இருக்கிறாரு. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், சாதாரணமான நட்பு இல்ல, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். ரொம்ப இன்டிமசி, க்ளோஸ் ஆன ஒரு. சோ அந்த நெருக்கமான ஒரு ஒரு யாருக்குன்னா எனக்கு வந்து ரொம்ப இதயத்துல வந்து வாய்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, எனக்கு வந்து என்னோட இதயத்துல இருக்க அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆளே இல்லை அப்படின்னா எந்த மனுஷனாலும் அதை நிரப்ப முடியாது. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ கொய்னோனியான்ற மீனிங்க்கு வந்து இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதான் ஒரே வார்த்தையில வந்து ஐக்கியம் அப்படி முடிச்சிடும். ஸோ கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா. ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப், இன்டிமெசி எல்லாமே பொருந்தும். இப்போ ஒரு சில கிளாரிட்டிக்குள்ள நம்ம வரலாம். பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு எங்க சர்ச்சில் நான் கேட்கும்போது நிறைய பேர் வந்து கரெக்டா சொன்னாங்க. பிதாவாகிய தேவன் வந்து சிங்காசனத்துல பரலோகத்துல இருக்கிறார். கரெக்ட். குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா எல்லாரும் டக்குன்னு கான்பிடண்டா என்ன சொல்லணும், எங்க இருக்கிறாரு, நெஞ்ச தொட்டு இங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கு. பதில் தப்பு. ஏன்னா வேத பிரகாரம் தெளிவா தியாலஜி எல்லாம் கரெக்டா வச்சுன்னு சொன்னோம்னா, பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறது போல இப்போ குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னா பிதாவின் வலது பாதத்தில் வீச்சு இருக்கிறார். அப்பனா அவரும் பரலோகத்துல தான் இருக்கிறாரு. சோ யாருன்னா இதுக்கு முன்பதாக என்ன மாதிரி ரொம்ப பயங்கர ஏசப்பா பைத்தியம், அப்படியே ரொம்ப லவ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளியே இருக்கிறாருன்னா எஸ் இருக்கிறார் தான். ஆனா அவர் இயேசுவா இல்ல, வேற வடிவத்துல இருக்கிறாரு. அதான் ஓகே. ஏசப்பா எங்க இருக்கிறாரு? 33 வருஷம் இந்த உலகத்துல இருந்தாரு. அதுக்கு முன்பதாக பிதாவோட இருந்தாரு. 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பரமேறின பின்பு அவர் வந்து பரலோகத்துல சிங்காசனத்துல தான் வீற்றிருக்கிறாரு, பிதாவின் வலது பாசத்துல. இதுக்கு அப்போஸ்தலர்ல வசனம் எல்லாம் இருக்கு. தேவான கல்ல இருந்து அறியும் போது அவர் பாக்குறாரு, மனுஷகுமார அங்க நிக்கிறத நான் பாக்குறேனே அப்படின்ற மாதிரி. ஓகேவா. அப்போ அப்போ நான் ஃபீல் பண்றேன், எனக்குள்ள இருக்கிறாரு ஏசப்பாதான் என் மனசுக்குள்ள இருக்காருன்னு நினைச்சேன். அப்ப அது யாரு? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மனசுக்குள்ள இருக்கிறாரு நம்ம இயேசு நினைச்சுன்னு இருக்கோம்.
நல்லா பண்ணு, மூணுமே ஒண்ணுதான். ஓகே, 1+1+1 = 1. ஓகே, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூணு பேருமே இந்த கைக்குள்ளதான் இருக்கு. So, அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா அவர்கள் வெளிப்பட்ட விதம், பிதா தனி, குமாரன் தனி, பரிசுத்தாவியானவர் சிலுவையில மறிக்கல, பிதாவாகிய தேவன் சிலுவையில மறிக்கல, இயேசுதான் சிலுவையில மறிச்சார். அது போல நமக்குள்ள வாசமா இருக்க கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவியானவரோட ஒரு பயணம் தான் நம்ம இப்ப பண்ண போறோம் இந்த சீரியஸ்ல. ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ். நிறைய பேருக்கு வந்து இது புதுசா இருக்கலாம். புதுசா இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை தந்தருள்வா. சோ தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இருதயத்துல குடியிருக்கிறது, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது பரிசுத்தாவியானவர். பிதாவாகிய தேவன் சொல்லக்கூடாது, தியாலஜிக்கலா தப்பு, பிப்ளிக்கலா தப்பு, ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. இதனால சொல்லியிருந்தா மாத்திக்கலாம். ரொம்ப பெரிய கொலை குத்தம் இல்ல. பட் ஸ்டில் கரெக்டா நம்ம பேசி பழகலாம். என் மனசுல இருக்கிற இது யாரு? பரிசுத்தாவியானவர். ஏசப்பா கொடுத்த கிஃப்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சது. அதை அப்புறம் பார்க்கலாம். சோ நமக்குள்ள இருக்கிறாரு ஆவியானவர். இது எல்லாருக்குமே பொருந்துமா இந்த வசனம்? அப்ப எல்லாருக்குள்ளயும் ஏசப்பா இருக்கிறாருன்னா இல்ல. சாரி, எல்லாருக்குள்ளயுமே பாத்தியா, பழகுதல் எப்படி வருது? எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட், இல்ல. அப்ப யாருக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒன்லி ஃபார் பேப்டைஸ்ட். ஓகேவா? ஏன் நான் சொல்றேன், நல்லா தெளிவா சொல்றேன். ஞான ஸ்நானம் பெறாதவர்களுக்கு அவர் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரிதான் இருக்கும். பழைய ஏற்பாடு முழுவதுமா பரிசுத்த ஆவியானவர் வராரு, ஒரு ஊழியம் பண்றாரு, உதவி செய்யறாரு, அப்புறம் போயிடுறாரு. சிம்சனோட வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் இருக்கும். அவருக்கு எப்பெல்லாம் தேவையோ, எப்பெல்லாம் எனிமீஸால தாக்கப்படுறாரோ, டக்குன்னு வருவாரு, உதவி செய்வாரு, அந்த கயிறு எல்லாம் அத்துக்கும் போயிடுவாரு. வருவாரு, ஊழியம் பண்ணுவாரு, உதவி செய்வாரு, போயிடுவாரு. இப்படிதான் இருந்திருக்கு. சோ இயேசு கிறிஸ்து தான் முதலாவது பரிசுத்த ஆவியானவரால் முழுமையா நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் மனிதன். ஓகேவா? அதுக்கப்புறம் பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு நீங்க இங்க யாருன்னா பேப்டிசம் எடுக்காதவங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா இந்த வார்த்தை வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா வாசம் பண்ணுகிறது இல்லை இப்ப வரைக்கும். ஏன்னா அப்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன்னா, நான் காட் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபீல் பண்ணிக்கிறேனே அப்படின்னா, அது எப்படி நான் சொல்றேன். தேவைன்னும் போது நமக்கு உதவி தேவை, நம்ம இந்த குழந்தை தனியா கஷ்டப்படுது, கூட இருக்குன்னு சொல் அப்ப வந்து உதவி செஞ்சுட்டு போவார். ஆனா எனக்குள்ளேயே வாசம் பண்ணுவாரா? பண்ணுவாரு. ஆனா ரட்சிக்கப்படுற வரைக்கும் இல்ல. அதை நான் அதை குறிச்சு தெளிவா நம்ம பேசணும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஹெல்ப் தேவைனா வருவாரு, உதவி செய்ய போறாரு, பழைய ஏற்பாடு மாதிரி. ஆனா எலிஜிபிலிட்டி டு ரிசீவ் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் நட்பை முழுமையாக பெறுவதற்கான ஒரு 3 தகுதிகளை நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் தகுதி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டதுன்னா என்னன்னா ஞானஸ்தானமா? கிடையாது. ஞானஸ்தானம் வந்து ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஞானஸ்தானம். அப்போ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேனே அப்படின்னா, நீங்கள் மனதார அதாவது ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி ஸ்டேஜ்லயே மனதார இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று நான் வாயினால் அறிக்கையிடுறேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தாரு. அவர்தான் இயேசுவே தேவன், இயேசுவே ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மனதளவுல நீங்க நம்பிட்டாலே உங்களுக்குள்ள ஆவியானவர் வசிப்பார். ஆனா அவருடைய முழுமையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வார்த்தைக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. எதுக்கு இவ்வளவு கீழ்ப்படிதல் அவசியமான? நிச்சயமா அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவரே கடவுள் இல்லையா? ஆனா அவரே ஞானஸ்தானம் எடுத்தார் பாருங்களேன். அவரே ஞானஸ்தானம் எடுக்கிறார். நம்மளுக்கு என்ன? அவன் கம்பல்சரியானா ஞானஸ்தானம் எல்லாம் கம்பல்சரி. ஆனா அவர் வற்புறுத்த மாட்டார் ஏசப்பா. ஆனா கம்பல்சரி தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு ஒரு முன்மாதிரியா நமக்கு வச்சு போயிருக்கிறாரு. அது ஞானஸ்தானம் பின்பாக இருக்கிற அட்வான்டேஜஸ், ஹோலி ஸ்பிரிட் தங்கி இருக்கிறதோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா, நீங்க சொல்றத பார்த்தா பயங்கரமா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம தான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு வேணுமே அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், மனதார இயேசுதான் தெய்வன் நீங்க அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சாதான் ஏசப்பா கொடுத்த கிஃப்ட் தான். யோவான் 14:15 நீங்க படிச்சா தெரியும். ஏசப்பா நான் சென்ற பின்பு தேற்றரவாளன் அனுப்புறேன், பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சென்ற பின்பு அவர் கொடுத்த அவருடைய ஆப்சன்ஸ்ல மனுஷங்க என்ன மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்த கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட். ஓகேவா? சோ நீங்கள் இயேசுவை கர்த்தர் ஆண்டவர்னு விசுவாசித்த பின் நம்ம கொடுக்கப்படுற கிஃப்ட், மனசால நீங்க விசுவாசாலே ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படும். ரெண்டாவது, அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கணும் என்னது? மனதார அவர் தானே அக்னாலேஜ் பண்ணும். ஆனா நம்ம அப்படியே சும்மா ஒரு ரூம்ல இந்த மாதிரி ரூம்குள்ள உட்காந்துக்கின்னு ஏசப்பா தான் தேவன், இது ஒரு பிரயோஜனமே கிடையாது. பாருங்களேன், எதுக்கு ஊரை கூட்டி கல்யாணம் பண்றோம் சொல்லுங்க, யோசிங்க. ஜென்ரலா கல்யாணம்னா எதுக்கு ஊரை கூட்டி கல்யாணம் பண்றோம்? ஏன்னா இப்ப எனக்கு கல்யாணம் ஆகுது, நான் இன்னாரதான் திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு ரூம்ல நானே தாலி கட்டு, யாருக்கும் அம்மா அப்பா யாருக்கும் தெரிய வேணாம்பா, நான் உனக்கு உண்மையா இருக்கேன், நீ எனக்கு உண்மையா இரு, அவ்வளவுதான். இப்படி வாழலாமே.
ஆனா அப்படி கல்யாணமா? ஏன் ஊர கூட்டி கல்யாணம் பண்றோம்னா, நாளைக்கு நான் என்ன வேற யாருன்னா ஒரு பொண்ணு கூட நீங்க பாத்தீங்கன்னா, தலைமையில பட்டுன்னு ஒண்ணு போட்டு, "உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? எங்க உன் ஒய்ஃப் எங்க? நீ எவ கூட சுத்தினுருக்குற? ஓடு." அப்படின்னு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பாருங்களேன். ஏன் இன்னொரு பொண்ணுகிட்ட கைய கோர்த்துன்னு, கட்டி புடிச்சுன்னு, தோள் மேல கை போட்டுன்னு சுத்தின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் செய்யறதுக்கு தான் யார குடுத்துருக்காரு? ஒய்ஃப. அப்படி இருக்கிற பட்சத்துல, எனக்கு அதனால தான் ஊர் அறிய பண்றாங்க. "எப்பா நல்லா அனவுன்ஸ் பண்ணி நல்லா பாத்துக்கோங்கப்பா. இன்னாருக்கு இன்னார் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இனிமேல் இவன கரெக்ட் பண்ற வேலைய நீ வச்சுக்காதீங்க நீங்கலாம். இந்த பொண்ண கரெக்ட் பண்ற வேலைலாம் விட்டுருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு வாழ்க்கை வாழப் போறாங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கைய நீங்கலாம் வேற நல்ல ஆளா பார்த்துட்டு நல்லா வாழ்க்கைய வாழுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஊரறிய பண்றது தான் திருமணம். அதுபோல நம்மளுடைய ரட்சிப்பின் வெளிப்பாடு, வெளிச்சம் ஆர் எக்ஸ்பிரஷன் எப்படின்னா ஊரறிய இருக்கணும். அதுதான் ஞானஸ்தானம். நம்ம என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்கிறோம்? ஞானஸ்தானம் பரிசுத்தமான வாழ்க்கைய வாழணும். ஞானஸ்தானம் என்றால் பரிசுத்தமா வாழணும். அதனால ஞானஸ்தானத்துக்கு பேர் குடுக்குறீங்க. ஐயோ! நான் குடுக்க மாட்டேன். ஏன் குடுக்க மாட்டேன்? ஏன்னா நான் அப்படியே பயங்கரமா பரிசுத்தமாயிட்டு வரேன். வாழ நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஞானஸ்தானமே எடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, நான் பரிசுத்தமாயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது எப்படி தெரியுமா ஆகுது? ம். ஆ இப்போ நம்ம அழுக்கா இருக்கிறோம். நம்ம பாவத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தா தான் அழுக்கே போவோம். நம்ம என்ன தெரியுமா சொல்லுகிறோம்? பரிசுத்த ஆவியான ஆண்டவர் நீங்க கொஞ்சம் அந்த ஆவியானவரே கொஞ்சம் ஓரமா இருங்க. நானே என்ன ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நானே என்ன சரி செஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் கூப்பிட்டா மட்டும் வாங்க. இது நான்சென்ஸ். அர்த்தமே இல்லாம இருக்கு. அர்த்தம் இல்லாத நான்சென்ஸ், நோ சென்ஸ். என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். உனக்கு உதவி தேவை. நீங்க வந்தா தான் செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். மெசேஜ்ல சொன்னாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரம் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். நீங்க வாங்க. இந்த கரும இந்த அழுக்கு, இந்த கச்சடாவெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. நீங்க பாத்துங்கன்னு. அதுதான். சோ, நான் உங்கள நம்புறேன் ஏசப்பான்னு சொன்னாலே ஆவியானவர் வருவார். ஆனால் ஊரறிய ஏன்னா, இங்க ஒரு விஷயம், அங்க ஒரு விஷயம். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு காலு. இங்க வந்து சிலுவையும் போட்டுப்பேன். அப்புறம் வெளிய போனதுக்கு அப்புறம் பொட்டும் வச்சுப்பேன். இதெல்லாம் ஒரு வேஸ்ட். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. எதனா ஒரு பக்கம் இருக்கணும். ஒண்ணு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இல்லன்னா அந்த பக்கம் போயிடும். 2ம் கெட்ட மாரி இருந்தது வந்து, அது வந்து தேவன் பிரியப்படுற ஒரு வாழ்க்கையா இருக்குமான்னு தெரியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஊர் அறிய, அதாவது சபை அறிய எல்லாரும் வாங்க ஞானஸ்தானம் ஆடுறதுக்கு வருவாங்களா? எதுக்கு வராங்க? எல்லாரும் இப்ப பாத்துக்கோப்பா, கர்த்தருக்கு என்று இந்த பையன், இந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கைய சமர்ப்பிக்கிறாங்க. இந்த சென்ஸ் ஏசப்பாக்காக வாழணுமா? அவர் உனக்காக வாழ்ந்துட்டாரு. என்னன்னா, அவர் தான் தேவன்னு பப்ளிக்கா அறிக்கையிடுறோம். அந்த ஒரு என்கேஜ்மென்ட் டே கைண்ட் ஆஃப் ஒரு மேரேஜ் டே கைண்ட் ஆஃப் தான். அந்த வெட்டிங் டே மாரி தான். இந்த பேப்டிசம் டேவ நம்ம ட்ரீட் பண்றோம். ஓகேவா? சோ இதுக்கு முன்பதாக தப்பு தப்பா யாருன்னா கத்து வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் வந்து உங்களுடைய கட்டுகளை அறுப்பாராக, பொய்களை தகர்ப்பாராக, மனசளவு ரட்சிக்கப்பட்ட ஆவியானவர் கொடுக்கப்படுவாரு. அதன் விளைவா நம்ம ரட்சிப்பின் விளைவினால் ஊரறிய ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் நமக்குள்ள வாசம் செய்வார், தங்கி தரித்திருந்து பெரிய வல்லமையான காரியங்களை செய்வார். ம். அதனால ஏன் சில பேர்லாம் தள்ளி போற கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, சபைக்கெல்லாம் ரெகுலரா வருவாங்க. நல்ல ஞானமான தெளிவான ஆளுங்க தான் இருப்பாங்க. குழந்தைங்க இல்ல. தெளிவான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனா ஞானஸ்தானத்துக்கு பேர் குடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கான்செப்ட்ன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு யார் தப்பு தப்பா சொல்லிக் குடுத்து பயமுறுத்தி வச்சுக்கிறான்னு தெரியல. நம்ம லைஃப்ல நம்ம எடுக்க வேண்டிய ஆர் எடுக்க போகிற வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு டிசிஷன் அப்படின்னா பேப்டிசம் தான். கண்ண மூடிடு. யார் யாரெல்லாம் மனசார ஏசு அதான் தெய்வன். இதுல ஒரு இதுல ஒரு டவுட்டே கிடையாதுன்னா, டவுட்டே கிடையாது. நீ பேப்டிசம்க்கு எலிஜிபிள் அவ்வளவுதான். அப்ப இத பண்ணுமா, அது எதையும் பண்ணாத நீ. உன்னால எந்த டூயிங்ஸ் எந்த கிரியைகள் செய்தும் நற்கிரியைகள் செய்தும் உன்னால ஏசப்பாவ பிரியப்படுத்த முடியாது. நற்கிரியைகள் நிமித்தம் இல்ல. அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்மள அவர பிரியப்படுத்த முடியுமே தவிர, நம்மளால செய்ய முடியாது. ஓகேவா? சோ, அந்த ராங்கான தாட்ஸ் அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, ஒரு கான்செப்ட்ல நம்ம தெளிவா வாங்க. நான் தான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். என்னன்னா, ஆண்டவரே நான் ஐ லவ் யூ. நான் உங்கள நேசிக்கிறேன். அதனால ஊரறிய என் வாயினால் அறிக்கையிட்டு, அப்பா இயேசுதான் ஆண்டவர் நான் அறிக்கையிட போறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்து அருளும்ட்டு அந்த முக்கிய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாயிடும்னு சொல்லிட்டு உங்கள முக்கிய எழுப்புனதுக்கு அப்புறம், புதிய சிருஷ்டி, புதிய ஆவி கொடுக்கப்படும். பழசு எல்லாம் அசிங்கம் எல்லாம் போயிடும். அப்ப அதுக்கப்புறம் நான் பாவம் பண்ணுவேனா? அதுக்கு உதவி செய்துதான் தேற்றரவாளன் வேணும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட்டோட ஜாபே. நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டோட பவரே தெரியாம, அவர் வாசம் பண்ணாதானே கொஞ்சமாவது தப்பிச்சுக்க முடியும். அவர் இன்வைட்டே பண்ணாம, பேப்டிசமே எடுக்காம, நானே பாத்துக்கிறேன். நான் பரிசுத்தமாயிட்டு வரேன்னா, கடைசி வரைக்கும் அவன் வரவே முடியாது. வருகை இருந்துச்சுன்னா உங்கள விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நரகத்துக்கு போயிட்டுலாம் அவனுக்கு வர சொல்லக்கூடாது. ஆண்டவரே அதெல்லாம் இல்ல கிடையாது. ஆண்டவரே விட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. அது உங்களுடைய ராங் டெசிஷன். தப்பான முடிவு. எப்படின்னா, நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் கல்யாண வயசானா கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இங்கேயே பார்த்துன்னே இருக்கிறேன். அப்புறம் பண்ணிக்கலாம் ஆகட்டும். அப்புறம் பண்ணிக்கலாம். டக்குனு அந்த பொண்ணு இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் என்ன என்ன அந்த ஒரு ஃபீலிங் எல்லாம் பண்ணக்கூடாது.
காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதனால வயசு இருக்கும் போதும், தெளிவு இருக்கும் போதும், இவங்களதான் நான் நேசிக்கிறேன். இவங்களதான் கல்யாணம் பண்ணுவேன். போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அது போல ஏசப்பா உண்மையா நேசிக்கிறியா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா மனதளவுல? போ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. இதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பைபிள்ல நியூ டெஸ்டமென்ட் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அனுதினம் உடனே ரட்சிப்பு, உடனே முக்கியம் எழுப்பிடுறாங்க. பேதுரு பிரசங்கிக்கிறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளவுதான் பேப்டைஸ். அது போல பிலிப் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. பைபிள் ஃபுல்லா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அவங்க ஒண்ணும் காத்திருந்து காத்திருப்பு ஜெபம் எல்லாம் பண்ண அதெல்லாம் கிடையாது. வார்த்தையை ஏத்துக்கிறாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அப்பா அந்த ஜெயிலர் பவுலும் சீலாவும் அந்த துதிச்சு அந்த செயின் எல்லாம் வந்துடும்ல, ஜெயிலர் வந்து ஐ மீன் சூசைட் பண்ணிக்க போயிடுவாரு. அதோட போச்சு ஒரு வார்த்தையை சொல்லி, நான் இது எனக்கு சந்தோஷமா இருக்குது, நான் போய் ஞானஸ்தானத்துக்கலாம் மட்டும் காலையில நைட்ல நடக்குது, காலையில பேப்டிசம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஞானமும் ஞானத்தோட இங்க யாருன்னா ரசிக்கப்படாத பசங்க இருந்தீங்கன்னா, பேப்டைஸ் ஆகாம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு பசுத்த ஆவியானவருடைய அந்த நட்பு, இன்டிமெசி, பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேணும்னா நீங்க ஞானஸ்தானத்துக்கு உங்களுடைய எந்தெந்த திருச்சபையில இருந்து வந்தனுங்கிறீங்களோ, யூடியூப்ல கேட்கறவங்க எந்தெந்த லோக்கல் சர்ச்ல திருச்சபைகளை நீங்க இருக்கீங்களோ உங்க பாஸ்டர் கிட்ட போய் தயவு செஞ்சு பேர் கொடுத்து, ஐயா நான் பேப்டிசம் எடுத்துக்கிறேன், என் பேரை நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. முக்கியமான விஷயம், பேப்டிசம் போல ஞானஸ்தானம் போல உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது பேப்டிசம் என்ற ஒரு டிசிஷன் இருக்குல்ல, ஞானஸ்தானம் பெற போன்னு, அதுக்கு முன்பதாகவும் அதுக்கு அப்புறமும் நீங்க எந்த பெஸ்ட் டிசிஷன் எடுக்க முடியாது. திருப்பி சொல்றேன். பேப்டிசம் என்ற ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, நாலா 2011 எடுத்தேன். ஜூனா ஜூலையா தெரியல, 4ஆம் தேதி. ஆனா பேப்டிசம் என்ற டிசிஷன் போல அதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு நல்ல டிசிஷன் எடுத்துக்கோங்க. திரும்பி பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் நான் பேப்டைஸ் ஆகணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் முடிவு எடுத்துதான்டா அப்படி இருக்கும். அதுக்கு முன்பதாக நம்ம இப்பெல்லாம் பயங்கரமா டிசிஷன் எடுக்கணும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, வாழ்க்கையோட பெஸ்ட் டிசிஷன் வந்து ஞானஸ்தானமா தான் இருக்கும். அதை மிஸ் பண்றாதீங்க. ஓகே. சோ இது மனசார அவரை வந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் இம்மர்ஸ்ட் பேப்டிசம், ஓகேவா, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு பசுத்த ஆவியானவர் உடனடியாக கொடுக்கப்படுவார். உடனடியாக அப்ப காத்து நிற்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையா? சீஷர்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. ஏன்னா சீஷர்கள் ஏன் காத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் பேப்டைஸ் ஆயிட்டாங்க ஏசப்பா கூடயே சேர்ந்து பேப்டிசம் எடுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்ப மறிக்கல. அதனால அவர் வந்து பாவத்தையும் சிலுவையில வந்து அந்த பாவத்தையும் மரணத்தையும் மேற்கொள்ளாத நிமித்தம் அவர் உயிர்த்தெழுந்த பின் அவர் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, நான் போறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வேற எதுவும் பண்ணாதீங்க, பெந்தகோஸ்தே நாள் அப்படிதான் ஒரு நாள் வரும், அவரு வருவாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி. சோ இவங்க வெயிட் பண்ணி பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அவங்க வந்து ஹோலி ஸ்பிரிட்னால நிரப்பப்பட்டாங்க. நம்ம வந்து அப்ப பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு காய்ச்சல் இருக்குமானா, அடுத்த பெந்தகோஸ்தே நாள் இருக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது இம்மிடியட்டா ஹோலி ஸ்பிரிட்டோடைய கிஃப்ட் கொடுக்கப்படும். ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும் கரங்களை தட்டி நீங்க காடுக்கு நன்றி செலுத்துங்க. எஸ், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவருடைய பயணம்னு சொன்னீங்களேன்னா, இது எனக்கு இந்த கான்செப்டே கொஞ்சம் புதுசா இருக்கு. நான் என்ன பேப்டிசம் பேர் குடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். இது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத கேட்கும்போது நற்செய்தியா இருக்கு. வேற என்னலாம் நான் இந்த ஹோலி ஸ்பிரிட் பண்ணுவாரு? எனக்கு ஐ வாண்ட் டு ஜர்னி வித் ஹோலி ஸ்பிரிட். நான் ஆவியானவரோட ஒரு பயணத்துல ஈடுபடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் என்னென்னலாம் பண்ணுவாருன்னு பார்க்கலாமா? ரோமர் 14:17 வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒன் ஆஃப் த கிஃப்ட் என்ன தெரியுமா? அதாவது அவர் வந்து பார்ட்னர்ஷிப், இன்டிமசி, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தோஷம். எத்தனை பேரோட வாழ்க்கையில சந்தோஷம் குறைவா இருக்கு காணப்படுறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் குறைவா இருக்காருன்னு அர்த்தம். நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும். என்ன சந்தோஷமாவே இல்லையே ரீசன்ட், ஆனா டக்குன்னு கிராஸ் செக் பண்ணா ஆவியானவர் அமைக்கிட்டுமோ, ஆவியானவர் எப்படி அமைக்கிறது அப்புறம் பார்க்கலாம். அவரை கொஞ்சம் அப்படி தள்ளுறது ஒரு மேட்டர் இருக்குது. ஆவியானவர் கம்மியா இடைப்படுறாரோ, டக்குன்னு அவரை மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி எத்தனை வரணும். இதெல்லாம் நான் சீக்கிரம் சொல்லிட்டேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கிஃப்ட் இருக்கு, சந்தோஷம். உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா ஜாய், ஐ நீட் டு பி ஃபில்ட் வித் ஜாய். என்ன இருக்குதோ இல்லையோ ஜாலியா ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஜாய் உங்களுக்கு வேணும், சந்தோஷம் வேணும்னா அது கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் தான் இருக்கிறாரு, அது நம்பாலு பரிசுத்த ஆவியானவர். ஓகே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவாரு? அதுக்கு நீங்கள் மனதார ரசிக்கப்பட்டு பேப்டிசம் எடுத்திருக்கணும். ஓகே. கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். சரி, சரிண்ணா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்றேன். ஹோலி ஸ்பிரிட் யார்? எனக்கு ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாதானே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அவரை பத்தி அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. சூப்பரான காரியங்கள்லாம் சொல்றேன் வேதத்தின் அடிப்படையில. பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? ஹி இஸ் எ ஹெல்பர். உதவி செய்பவர். நானா இது சொல்றீங்க? நான் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர்னா அப்படியே பாவம் செய்யணும் மண்டலே கொட்டுவேன்.
அந்த மாதிரி என்ன ஏதோ பயம்படுத்துறதுக்குன்னே ஏதோ ஐயோ, உள்ளுக்குள்ள ஏதோ ஆவிக்குது போல. ஆவியானவர் தான், ஸ்பிரிட்டா தான் இருக்கிறாரு. ம், மூஞ்ச இதெல்லாம் வச்சுக்குவேன், இந்த மாதிரி பண்ற வேலையை வச்சுக்காது. ஏய் ஒழுங்கா, ஏய் டைம் 10 மணி, ஏய் 7:30 மணி ஆகுது, எஸ்ஐ போ, என்ன என்ன சினிமா பாட்டு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி நினைச்சுன்னு இருப்போம் சில பேர் பரிசுத்த ஆவியானவரை. இந்த மாதிரி எதுவும் அச்சு பொழப்பா இருப்பாங்க. நல்லா பொசிஷன். பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறவரா இருக்கிறார். அது வசனம் அடிப்படை நான் சொல்றேன். உதவி செய்வாரு. 2வது முக்கியமான விஷயம், அவர் நம்மளுடைய பிரேயர் பார்ட்னரு. இது 2த்துக்கும் வசனம் சொல்லட்டா? ரோமர் 8:26 வசனம் சொல்லுது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். முக்கியமா எந்தெந்த இடத்துல தெரியுமா ஆவியானவருடைய ஹெல்ப் வேணும்? see காடோடைய டிவைன் ஹெல்ப் சாதாரண விஷயத்த ஒரு பெண்ணை இங்க இருந்து அங்க வைக்கணும்னா நானே எடுத்து வச்சிருவேன். இங்க இருந்து பேனாவை தானே எடுத்து. ஆனா நம்மளால செய்ய முடியாத காரியங்களை செய்கிறதுலதான் தலைவர் ஸ்பெஷலிஸ்ட். சோ ஹோலி ஸ்பிரிட் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, எதுக்கு நம்ம இதயத்துல அவர் வாசம் பண்ணணும், நம்ம கூடயே இருக்கணும், டிராவல் பண்ணணும், அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வச்சுக்கோப்பா ஏன் சொல்றேன்னா, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நான் வீக்கா இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் இருக்கிறாரு. அவர் தான் ஆவியானவர். சம்டைம்ஸ் வந்து ஆவியானவர் வந்து அது இதுன்னு பேசுவோம். அது ஆவின்னு நினைச்சுங்க. அது இல்ல, அது அவர். ஓகேவா? ஹீஸ் அ காட். இயேசு கிறிஸ்து எப்படியோ அந்த மாதிரி வந்து இவரு ஆவியானவர். ஓகேவா? ஹீஸ் அ பெர்சன். ஓகே. நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். விச் மீன்ஸ் நம்மளால முடியாத காரியங்கள், உங்களால நான் இதை செய்யணும்னு ஆசைனா, ஆனா என்னால இது முடியாது. இது என்னால முடியாது அப்படின்னா, வெரி குட். உங்களால முடியாதுல்ல, டக்குன்னு பார்ட்னர்ஷிப் போடுங்க. என்னால முடியாது. இப்போ என்னால ஒரு ஒரு 50 கிலோ ஒரு டம்பிள் டம்பிள் தூக்க முடியாதுன்னா யாரும் கூப்பிடலாம்? நல்லா ஜிம்மு கிம்லாம் போய் நல்லா உடம்பு ஏத்தின ஒரு ஆள, அப்பா இது தூக்கலாம் அப்படின்னு தூக்கணும். சிலிண்டர் தூக்கணும் நம்மளால இல்ல. முடியல. சரி யாரு தூக்க முடிஞ்சவங்களா? தண்ணி கேன் தூக்கி போடணும். அப்பா முடியல, கைகெல்லாம் புடிச்சுக்கிட்டு போல. சரி நல்லா யாரு நல்ல பலவானா இருக்கு அவங்கள தூக்கி போட்டுருவாங்க அசால்ட்டா. ஒரே கையில கூட அப்படி லைட்டா அப்படி போட்டுருவாங்க. அந்த மாதிரி என்ன நான் பலவீனன் இதுல. என்னால இது முடியாது. யாரு உதவி செய்வா? பரிசுத்த ஆவியானவர் தான். நான் என்னுடைய பாவத்திலிருந்து என்னால வெளிய வர முடியாது. ஏன்னா நானே உள்ள மாட்டுகிறேன். எப்படி வெளிய வரது? முடியாதா? வெரி குட். நான் வரேன் பாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதுக்கு தான் சொல்றேன். பாவத்துல இருந்து வெளிய வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்காத. நீங்க வெளிய வரணும்னா அதுக்கான ரூட்டே ஞானஸ்தானம் தான். ஓகேவா? ஏன்னா ஆவியானவர் வந்து நீங்க எந்தெந்த ஏரியா உங்களுடைய வீக்னஸோ, நீங்க எந்தெந்த ஏரியால நீங்க பலவீனர்ன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அதுல உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் வந்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது. நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். என்ன மாரி அப்படின்னா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் சொன்னேன்ல, இஸ் அ பிரேயர் பார்ட்னர் அஸ் வெல். அவருக்கு உதவி செய்ய நமக்கு உதவி செய்யறாரு. 2வது முக்கியமான விஷயம், நமக்கு என்ன ப்ரே பண்ணணும்னு சம்டைம்ஸ் தெரியாது. நம்மளோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது தெரியாது. இது ப்ரே பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. இது நல்லதா கெட்டதா தெரியல. டவுட்ல இருப்போம்ல. அந்த மாதிரி எந்த விதமான குழப்பத்துல நீங்க இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து இது கேள்ப்பா, இத கேளுப்பா அதுல என்ன அப்படின்னு உள்ள இருந்து லைட்டா அவரு நட்ஜ் பண்ணுவார். ஐடியா குடுத்துனே இருப்பாரு. அதனால அவரு வந்து நம்மளுடைய பிரேயர் என்னன்னா, இந்த பையனுக்கு பேர நெல்சனுக்கு வந்து பிரேயரே பண்ண தெரியல. சரி நம்ம ஒரு பிரேயர போடலாம் அவனுக்காக. பாத்தீங்களா எவ்வளவு அன்பு. யாராவது அந்த மாதிரி பண்றாங்களா? நம்ம சொன்னா பண்ணுவாங்க. பிரதர் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சிஸ்டர் எனக்கு ஏதோ ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னா பண்ணுவாங்க மனுஷங்க. ஆனா இவரு பாருங்களேன், இந்த பையனுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. இவனுக்கு என்ன வேண்டிக் கொள்ளணும்னு தெரியல பாரு. அதனால அவரு என்ன பண்ணுவாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஐ திங்க் த ஹையஸ்ட் பிரஷியஸ் ஃபார்ம் ஆஃப் பிரேயர் இஸ் பெருமூச்சு. பழைய ஏற்பாடுல வந்து எகிப்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்க மாட்டிக்கிறாங்க. ரொம்ப மூட்ல அவங்களால அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு கர்த்தருடைய சத்தத்துல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மோசேயை அனுப்பி ஒரு பெரிய புரட்சி பண்ணி காப்பாத்திடுறாரு. பாத்தீங்களா? அவங்களால முடியல. வார்த்தைகளால ப்ரே பண்ண முடியல. அது ஒரு பிரேயரோட பீக்கே பெருமூச்சு தான். அப்போ வசனம் சொல்லுது ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்போது வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட ப்ளூரல் பாருங்க. பெருமூச்சுகளோட அவர் வேண்டுதல் செய்யறாராம். அப்ப என்ன லவ் பாருங்க நம்ம மேல. அப்ப எந்த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் பிரேயரை வந்து நமக்காக செஞ்சுக்கிறார். நீங்க யோசிக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் ஜெபம் பண்ண யாருமே இல்லைனா எனக்கே அரைக்குறை நானு. எனக்கெல்லாம் யார் பண்ணுவா? கவலையப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா, உங்களுக்காக கன்சிஸ்டன்ட்டா ப்ரே பண்றதுக்கு அவரே சிறப்பா பண்ணுவாரு. பண்ணினே இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஓகே. வேற என்ன இருக்கு? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது நான் கேட்க. ஹோலி ஸ்பிரிட் பத்தி. வேற என்னலாம் சொன்னாரு தெரிஞ்சுக்கினா, அப்படியே லாரில அள்ளி ஜாலியா இந்த மனசுல போட்டு ஜாலியா போய் வாழ்க்கை வாழும் அப்படின்னா, 3வது முக்கியமான விஷயம். ஹோலி ஸ்பிரிட் வில் கிவ் யூ ஐடியாஸ். உங்களுக்கு நெறைய ஐடியா குடுப்பாரு. யார் யாரெல்லாம் எனக்கு மூளை லைட்டா அவ்வளோலாம் வேலை செய்யாதுங்க. நம்ம என்ன அந்த அளவுக்குலாம் இல்லங்க. அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் ஆவியானவர் அதிகமா தேவை. ஆவியானவருடைய சப்போர்ட். ஏன்னா நானே யோசிச்சுப்பேன். நானே பார்த்துப்பேன். சரிப்பா பார்த்துக்கோ. அப்படின்னு விட்டுடலாம். ஆனா நம்மள மாரி ஆளுங்க. நம்மலாம் கொஞ்சம் அவர் வேணும்பா. தனியாலாம் வேலை ஆகாதுப்பா. அப்படின்ற மாரி என்னை போன்ற
தேவையுள்ள ஆட்கள், ஐடியாஸ் வேணுங்க எனக்குன்னா, ஆவியானவர் ஐடியா கொடுத்து நமக்குள்ள இருப்பாரு. முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஹி ஹெல்ப்ஸ் அஸ் இன் டிசிஷன் மேக்கிங். நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடங்கள்ல அவர் உங்களுக்காக முடிவெடுப்பார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடங்கள்ல உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்டில் ஹி இஸ் எ ஹெல்ப்பர். ஐடியா குடுப்பார். இந்த இந்த டெசிஷன் எடுத்தா இப்படி ஆகும்பா. ஒரு மென்டாரிங் மாரி. இது எடுத்தா இப்படி ஆகும். நீ எட முடிவு அப்படின்ற மாரி. நெறைய நேரத்துல நம்ம ஆவியானவர் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆவியானவர் நமக்காக முடிவு எடுப்பார். ஏசப்பா எனக்காக முடிவு எடுப்பார். ஆண்டவரே இந்த காலேஜா, அந்த காலேஜா நான் டவுட்ல இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு எனக்கு கண்ண மூடிட்டு இப்ப நான் இது பண்ணுவேன். ஏற்பேன். நீங்க மைண்ட்ல ஒரு முடிவு வச்சு நீங்க சொல்லணும். அப்படிதான் அவர் சொல்லவே மாட்டாங்க. கம்முனு இருப்பாரு. என்ன ஆண்டவரே 3 1/2 மணி நேரமா உட்கார்ந்துக்கிறேன். பதிலே சொல்ல மாட்டீங்களே! எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க. மேட்டர் என்னன்னா, முடிவெடுக்கும் திறன மனிதர்கள் எல்லாருக்குமே படைப்பிலேயே, சிருஷ்டியிலேயே ஏச பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். சோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, முடிவெடுக்கலாம் நம்ம தான் எடுக்கணும். எந்த முடிவா வேணா இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையுடைய எல்லா முடிவுகளையும் ஆண்டவர் எடுத்தாருன்னு சொல்லவே கூடாது. நீங்க தான் எடுக்குறீங்க. நம்ம தான் எடுக்கணும். நல்லதோ, கெட்டதோ. ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காட் வில் ஹோலி ஸ்பிரிட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. அதாவது டிசிஷன் அவர் எடுக்க மாட்டார். அதுல மட்டும் தெளிவா இருங்க. நம்ம தான் எடுக்கணும். பட் அந்த மாதிரி குழப்பங்களின் மத்தியில, கன்ஃபியூஷன் மத்தியில இதுவா அதுவான்னு தெரியலையே எதை பண்ணலாம்? அப்போ அவர் ஆலோசனையா சொல்லுவார். நமக்குள்ள இருந்து பேசிட்டே இருப்பாரு சொன்னேன்ல. ஹோலி ஸ்பிரிட் வந்து ஐடியாஸ் குடுப்பாரு சொன்னேன்ல. ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் தான் நல்ல ஃப்ரெண்ட் ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் நமக்காக முடிவு எடுக்க மாட்டான். நம்ம தான் எடுக்கணும் ஃபைனலா. அது போல ஆலோசனை தருவாங்க. ஐடியாஸ் அவர்கிட்ட பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், கேட்கலாம். ஆனா டிசிஷன் மேக்கிங் நம்மளுக்கு நம்ம தான் எடுத்துக்கணும். சோ யாருன்னா டிசிஷன் மேக்கிங்ல வீக் நான் தப்பு தப்பா முடிவு எடுத்து வாழ்க்கையை கோளாறு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் போலீஸ் பிறகு ஸ்பேஸ் கொடுங்க. அவர்கிட்ட தேவ பிரசனத்துல காத்து இருந்து அவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே, ஜெபத்துலதான் ஆவியானவரே, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா பட்டு 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 பட்டுன்னு புட்டு வைப்பார். நான்லாம் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுக்கிறேன். கன்ஃபியூஷன் இல்ல. காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் கன்ஃபியூஷன் பட் ஆஃப் ஆர்டர். ஓகே, குழப்பத்தின் தேவன் அவர் அல்ல. தெளிவா இருப்பார், தெளிவா பேசுவார். உங்களுக்கு உணர முடியும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்குன்னா உணர முடியும். க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா அவன் சொல்லுவான், இல்ல மச்சான் இது இதுதான்டா. அது செட் ஆகாது, விட்றா, விட்டு தள்ளுறாது, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற. அந்த மாதிரியே பேசுவார் ஆண்டவர். அந்த அளவுக்கு இன்டிமேட்டா இருக்கணும், க்ளோஸா இருக்கணும். உங்க சத்தத்திலே பேசுவார். உங்க வாய்ஸ் மாதிரியா இருக்கும். மனசாட்சின்னு நினைச்சுக்காதுங்க. மனசாட்சிலாம் நம்ம மனசாட்சிலாம் உதவாது, உருப்படாது, நல்ல ஐடியா எல்லாம் கொடுக்காது. ஓகேவா? போலீஸ் ஸ்பிரிட் கொடுக்கும்போது தெளிவா தெளிவான ஐடியா கொடுக்கும்போது நல்லது ஆண்டவர், தேங்க்யூ ஆண்டவர், தெளிவாயிட்டேன். நம்மளே குழப்பத்துல இருக்கிறோம். மனசாட்சி தான் ஐடியா கொடுக்கும். மனசாட்சியும் கூட சேர்ந்து தானே குழப்பம். என் மனசு தானே. ஆஹா, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது திட்டம் தெளிவா, அடடா இத நான் யோசிச்சதே இல்லையே ஏசப்பா. அதுக்குதான்ப்பா நான் இருக்கிறேன். அத சொல்லிக் கொடுக்க தான் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ யோசிச்ச நான் எதுக்கு? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவசியம். வேற என்னலாம் பண்ணுவாரு? வேற என்னலாம் பண்ணுவாரு? ஹோலி ஸ்பிரிட் கம் ஆன், கம் ஆன், கம் ஆன் டெல் மீ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். தானா சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க கேட்கவா சொல்றேன். ஹி இஸ் அ கம்ஃபர்ட்டர். டேக்ஸ் த வாலன். ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மள கம்ஃபர்ட் பண்ணுவாரு. நம்ம அழும்போது அவர் கூட சேர்ந்து அழுவார். அவருக்கு எமோஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஹோலி ஸ்பிரிட் ஹாஸ் எமோஷன்ஸ். நீங்க அழுதீங்கன்னா அவர் அழுவாரு. நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாரு. நீங்க எங்க குதிச்சீங்கன்னா உங்க கூட சேர்ந்து ஜாய்ஃபுல்லா இருப்பாரு. நீங்க ரொம்ப சோகமா, வீக்கா ஃபீல் பண்ணும்போது உங்க கூட சேர்ந்து உங்க தோள் மேல உங்கள அரவணைச்சு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் பார்த்துக்கிறேன். நான் மாத்துறேன் செல்லம். கவலைப்படாத. நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. நான் தூரமா இருக்கிற மாரி நீயே தான் யோசிச்சுக்கிற. நான் தூரம்லாம் போலன்ற அளவுக்கு அன்பான வார்த்தைகள பேசி, எவ்வளோ பெரிய ஒரு மேட்டர் பண்ணுவாரு. செம்ம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் கேட்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. யாருங்க இருக்கா? எத்தன பேர் எதுக்கு சூசைட் பண்றாங்க? யாருமே இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு அன்பு செலுத்த கேட்பார் மேட்பார் இல்ல. வாயத் திறந்து மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு ஆள் இல்ல. நம்பகத்தன்மையான ஆட்கள் இல்ல. எததான் சொன்னா ஊர் அறிய எல்லார்கிட்டயும் டம்மாராச்சி வச்சிருதுங்க. என்ன பண்றது? யாருமே நம்ப முடியல. அப்ப பாருங்க ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். ஹி இஸ் அ கம்ஃபர்டர். தேற்றுவார், ஆற்றுவார், தேற்றரவாளன். அப்போ அந்த மாரி ஒரு ஹோலி ஸ்பிரிட்டோட நம்ம பயணிக்காம, உதவாத மனுஷன் கூட பயணிச்சுட்டு, அப்புறம் நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிட்டா, "ஏன் ஆண்டவரே?" அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? அவரு கொடுத்திருக்கிற ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு வருது. தெரிஞ்சுக்கின்னு இனிமேல் பயணிக்க துவங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹி வோன்ட் லீவ் அஸ் அலோன். வசனம் சொல்லுது, "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." வசனம் சொல்லுது. கைவிடுவதும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆ தனியா விட மாட்டாராம். ஆனா எனக்கு சம்டைம்ஸ் தனிமையா நான் ஃபீல் பண்றேனே நானு. நீ ஃபீல் பண்ற. அது நீயே ஃபீல் பண்ணிக்கிற. யூ ஆர் நாட் அலோன். ரட்சிக்கப்பட்ட பேப்டைஸ்ட் ஆன எல்லாருமே, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே, என்னைக்குமே ஆக்சுவலா நீங்க லோன்லியா இருந்ததே இல்ல. இனிமேல் தயவு செஞ்சு இந்த லோன்லினஸ் ஸ்டேட்டஸ் அது யாருன்னா அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு பொறுத்து அது வேற கான்செப்ட். அப்படி லோன்லியா இருக்கிறேன்னா டக்குன்னு ஒரு சிஸ்டர் வருவாங்க. என் சிஸ்டர் இல்ல சொல்றேன். டக்குன்னு வருவாங்க ஒருத்தவங்க வருவாங்க. ஏய் ஏய் என்னடா இது சோகமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல விடுங்க.
சரி ஒண்ணும் இல்லையா கிளம்பு அப்படின்ட்டு போயிடுச்சுன்னா பல்ப் ஆயிடும். அதனால ஒண்ணும் இல்ல. சரி நீ கேட்கறேன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஆச்சு. உடனே அந்த அம்மா ஒரு 3 மணி நேரம் ஒரு ஆறுதல் செலுத்துவாங்க. ஆறுதல் செலுத்துமா, அப்புறம் அது கூட ஒரு பாண்டிங் ஏற்படுமா, நாளைக்கு அது புட்டுக்குமா, அதுக்கு ஆறுதல் செலுத்துறதுக்கு இன்னொரு ஆள் தேவை. எதுக்கு? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? எதுக்கு இந்த லோன்லினஸ் இந்த வேஷம்லாம்? மேட்டர் என்னன்னா, நீங்கள் ஒரு நாளும் ஆக்சுவலா லோன்லியா இல்ல. தனியா இருக்கலாம். இப்ப நான் தனியா இருக்கேன். எங்க வீட்ல யாரும் இல்ல. ஆனா நான் தனிமையில இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது இந்த ஜூமே நடக்கலனாலும், நான் தனியா இருக்கேன். பட் நான் தனிமையில இல்ல. ஏன்னா ஆவியானவர் எப்பவுமே என் ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் என் கூடவே இருக்கிறாரு. அவர நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கின்னு, எனக்குள்ளேயே வச்சுக்கின்னு, நான் தனிமையா இருக்கிறேன்னு சொன்னா, நான் தப்பா பேசுறேன்னு அர்த்தம். நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு தோணியிருக்கேடா. நான் தனியா இருக்கிற மாரி எனக்கு தோணிக்குது. ஆமா. இத்தன நாள் உங்கள வந்து அவரு உங்க ஃப்ரெண்டுன்னே தெரியாது. தெரியாதுன்னா உண்மை தெரியாததுனால அவர உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கின்னு, எனக்கு இது வேணும், அது வேணும். எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு என்று யாரும் இல்லையே. எனக்கு யாரும் அப்ப எதுக்கு? அவரு இருக்கிறாரு. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு இனிமே சொல்லாதீங்க. எல்லா உறவுகளும் போனாலும், உங்க கூட கன்சிஸ்டன்ட்டா இருக்க போற ஒரு ரிலேஷன்ஷிப் ஹோலி ஸ்பிரிட். அதனால வாழ்க்கை ஃபுல்லா. ஓகேவா? நம்ம மரிக்கிற வரைக்கும். எஸ். அதுக்கப்புறம் நம்ம அப்பா கூட போய் பிதாவுடைய, தேவனுடைய, ஏசப்பாவோட, ஹோலி ஸ்பிரிட்டோட ஜாலியா இருக்க போறோம் பரலோகத்துல. ஆமென். எஸ். ஓகே. இப்போ டவுட் வரணும் உங்களுக்கு. வரணும். வந்திருக்கணும் எந்நேரம். மனசுலயே நீங்க யோசிச்சுன்னு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகேவா? ஹி வோன்ட் லீவ் அஸ் அலோன் சொன்னேன். ஆனா தனிமையில விடமாட்டேன்லாம் சொன்னீங்க. அப்ப நான் பாவம் பண்ணேனா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வரணும். எனக்கு தோணுச்சு. ஐயோ! ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இது வேற டிமுடி படிக்குது. 1 செகண்ட். ஓகே. சாரி, சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. எதிர்ல இந்த லைட் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. ஐ மீன் அது கனெக்ஷன் ப்ராப்ளம். அத விட்டுருங்க. நம்ம மேட்டருக்கு வரலாம். ஓகே. சொல்றீங்களேன்னா, ஹி வோன்ட் லீவ் அஸ் அலோன். அவர் வந்து தனிமையா விட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ நான் பாவம் பண்ணும்போது என் கூடயே இருப்பாரா? அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். எனக்கு வந்துச்சு இந்த கேள்வி. அதனால தான் இத எடுத்தேன். நம்ம பாவம் பண்றோம். அவர் பரிசுத்தர். பரிசுத்த ஆவி. பியூரா அவர் பேரே பரிசுத்தம். பாருங்களேன். பரிசுத்த ஆவி, நான் அசுத்தமான பாவம் பண்றேன். இது 2ம் மெர்ஜ் ஆவாதே. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுது. சங்கீதம் 51, 10, 11 வசனம் சொல்லுது. 10, 11 தனித்தனியா படிக்கிறேன். தேவனே சங்கீதக்காரர் ஜெபம் பண்றாரு. தாவீது ரொம்ப மோசமான பத்ஷேபா அந்த பாவத்திற்கு அப்புறம் அவர் ஜெபம் பண்றாரு. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்கு சுத்த இதயம் தாங்கப்பா. நிலைவரமான ஆவி வேணும்ப்பா ஜெபம் பண்றோம். அதோட இல்ல. 11வது வசனம் ரொம்ப குரூஷியலான வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் பாரு. என்னது? எத? பரிசுத்த ஆவிய. அப்ப அதான் சொன்னேன் பாருங்க. பழைய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் வராரு. கொடுக்கப்படுது. வராரு. பாவம் பண்றாங்க. டக்குன்னு கிளம்பிடுறாரு. பயம் வந்துருச்சு தாவீதுக்கு. சொல்றாரு பாருங்க. ஆதாமே அவள தள்ளின மாதிரி நீங்க தள்ளாதீங்க ஏசப்பா சமூகத்தை விட்டு. அ பரிசுத்த ஆவிய எடுத்துறாதீங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா. ஏசப்பா இல்ல. ஐ மீன் பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனுக்கு ஜெபிக்கிறாங்க. இந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட். பாவம் பண்ணாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுவார். நியூ டெஸ்டிமெண்ட்ல வசனம் சொல்லுது பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:19 வசனம் சொல்லுது. உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவித்து போடாதிருங்கள்னா, இப்ப நான் ஒரு பிக்சர் போட போறேன் பாருங்க. இந்த பிக்சர்லாம் எதுக்கு போடுறோம்னா, நமக்கு வந்து மனசுல வந்து இது பண்ணணும். அப்போ பாவம் பண்ணும்போது என்ன நடக்குது சொல்றேன். ஆவிய எப்போ அவித்து போடுறது அப்படின்னா, இதோ பாவம் பண்ணும்போது பாருங்களேன் இதான் இந்த பிக்சர். ஹோலி ஸ்பிரிட் எப்படின்னா ஃபயர் மாரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர்னாலே நெறைய பைபிள்ல வந்து அந்த ஃபயர் கூட கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? சோ ஃபயர் மாரி அவரு இருப்பார். நம்ம இதயத்துல பற்றி எரிவாரு. இன்னொரு உங்களுக்கு புரியுற மாரி சொல்றேன் பாரு சாட்ல. ஒரு எமோஜி ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தான் ஐய்யயோ! அந்த எமோஜி இதுல வருமான்னு தெரியல. சரி விடுங்க. இந்த ஹார்ட்ல இதயத்துல ஃபயர் எரியிற மாரி ஒரு எமோஜி இருக்கும்ல. அந்த எமோஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆ எஸ். சோ அப்போ நம்மளுடைய மனசுல, நம்மளுடைய இதயத்துல, நம்மளுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவரு ஒரு மாரி நெருப்பா இருப்பாரு. ஆனா, நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அப்ப பாவம் செய்யும்போது என்ன ஆகும்னா, இதோ இந்த நெருப்ப வந்து தண்ணி ஊத்தி அணைக்கிற மாரி. ஆனா நெருப்பு எப்பவுமே ஃபுல்லா அணையாது. அதாவது இந்த நெருப்பு அணைஞ்சிடும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு ஃபுல்லா அணையாது. ஆனா வசனம் சொல்லுது, "டூ நாட் குவென்ச் த ஸ்பிரிட்ஸ் ஃபயர்." சும்மா பக 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 பகன்னு எரியும். நம்மளே அக்கினியா இருப்போம். பட்டுன்னு ஒரு பாவம் வரும் டமால். அவ்வளவுதான். சரி புஸ்ன்னு ஆயிடும். திருப்பி அந்த ஆவிய நல்லா ஊதாங்கோல்ல வச்சு ஊதி, 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 ஊதி திருப்பி திருப்பி அந்த ரீகிண்டல் பண்ணி பண்ணி ஸ்பார்க் ஏத்தி ஏத்தி பைபிள படிச்சு ஜெபம் பண்ணி பைபிள படிச்சு ஜெபம் பண்ணி துதிச்சு யூத் மீட்டிங் போயிட்டு ஆண்களுக்கு இது போயிட்டு பெண்களுக்கு இது போயிட்டு சர்ச் ஆராதனை ரெகுலர் அட்டன் பண்ணிட்டு கத்தரை துதிச்சு அப்படியே திருப்பி ஃபார்முக்கு வரும். புரியுதுங்களா? ஏன்னா அணைச்சிட்டோம். அடிக்கடி அனுப்பிச்சிடுறோம் பாவம் பண்ணி. அணைக்கிறதுனால அப்படியே டிப் ஆகுது. திருப்பி அவரை ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு டைம் எடுக்குது. இது வந்து அவருடைய ப்ராப்ளம் இல்ல. அவர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரா? அப்படி சொல்ல வரல நானு. நீங்க அணைச்சிட்டீங்க. எனக்கு ஏசப்பா எனக்கு வந்து ஆவியானவர்லாம் வேணாம்.
எனக்கு இப்ப இந்த பாவத்தை தான் செய்ய தோணுது, எனக்கு இதான் பிடிச்சிக்குது, நான் செய்ய போறேன் ஆண்டவரே, நீங்க எந்த அருகே எல்லாம் கிளம்புங்கன்ட்டு செஞ்சிடறோம். அதன் விளைவு அவர் கூடவே தான் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு, நம்ம அவரை விட்டு விலகி போயிடுறோம். அதான் ஆவி அணுகிறது என்னன்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன், எப்பவுமே உன் கூட இருக்க போறேன்ட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அவரு அதெல்லாம் மாற மாட்டாரு. நீ பாவம் பண்ணாலும் அவர் போக மாட்டாரு. ஆனா இந்த பாவம் பரிசுத்த ஆவியானவரை விட்டு நம்ம பிரிக்கும். அதனாலதான் சம்டைம்ஸ் சின்ல இருக்கும்போது, பாவத்துல இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்றோம். ஓகேவா? அது குறிச்சு நம்ம நிறைய பார்க்கலாம். ஒண்ணு நம்ம பாவிகள், நீங்க மோசமானவங்க, அதை சொல்ல வரல. ரட்சிக்கப்பட்ட நமக்கு பரிசுத்த ஆவியை பாவம் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பழைய ஏற்பாடுல தான் இது நடந்துக்குது. புதிய ஏற்பாடுல ரட்சிக்கப்பட்ட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாருல, பாவத்தால நீங்க எவ்வளவு மோசமான பாவம் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த மோசமான பாவத்தினால பரிசுத்த ஆவியால நம்மளை விட்டு வெளியே எடுக்க முடியாது. இது பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். நிறைய பேருக்கு டெலிவரன்ஸ் கொண்டு வர ஒரு வசனம், விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பாவத்துல மாட்டின்னு என்ன நினைச்சாங்கன்னா, எனக்கு என்கிட்ட ஒரு அண்ணா சொல்லியிருக்கிறார் சென்னையில, நெல்சன் இந்த மாதிரி ஒரு மோசமான பாவத்தை நான் செஞ்சுட்டேன். ஐ ஃபீல் தட் த ஹோலி ஸ்பிரிட் லெஃப்ட் மீ. பாவம், நான் இப்ப வேலை செய்யறேன், பாவம் அவரு அவர் பொய்ய நம்பி இருக்கிறாரு அப்படிலாம். ஆனா ரசிக்கப்பட்ட ஆளு, எவ்வளவு மோசமான பாவம் செஞ்சா ஹோலி ஸ்பிரிட் கான்ட் லீவ் யூ. நான் மனுஷனா அது லவ்வரா அது கைட்டி விட்டு போறது, நீ சரியில்லை நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நோ நோ நோ, எட்டர்னல் கவர்னன்ட், ஓகேவா? அகாப்பே கைண்ட் ஆஃப் லவ். அப்படி இருக்கிற பட்சத்துல பரிசுத்த ஆவியை பாவம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பசு நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியை பாவம் நம்மளிருந்து வெளியே எடுக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை நம்மிடம் இருந்து வெளியேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் கூடியிருக்கிறாரு, பாவம் லைட்டா உள்ள ஹார்ட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. பாவத்தால பரிசுத்த ஆவியை ஓட விட முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை பக்குன்னு நாலா பக்கம் நல்லா மூஞ்சி எஞ்செல்லாம் அடிச்சு ஓட விடுவாரு. இதுதான் சாத்தியம். அதுக்காக தான் ரசிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக தான் பேப்டிசம் எடுக்கணும். ஏன் தலைப்பாடு அடிச்சுக்கிறதுக்கு விவரம் தெரிஞ்சாலே பேப்டிசம் எடுத்துரு. ஏன்னா ஆவியானவர்ன்ற ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம்னு எழுதுனங்கிற, நீ தள்ளி போட்டுங்கிற. ஒரு டோக்கன் கொடுக்கப்படுது. ஒரு ஒரு லைஃப் ஒலி யார வேணா நீ கூட பேட்டிங் ஆடுறது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் வேணாங்க. விராட் கோலி நானே ஆடிக்கிறேன், நானே கஷ்டப்பட்டு டக் அவுட் தான் ஆகும். நானே நீ எவ்வளவு அடிச்சாலும் சிக்ஸ் போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? ஆட தெரிஞ்சவங்க, ஆட தெரிஞ்ச வித்தக்காரங்க, எக்யூப்டான பீப்புள், நான் உனக்கு விராட் கோலி, தோனி மாதிரி பிளேயரை கொடுக்குறேன்றேன், கூட சேர்ந்து ஆடுறா பார்ட்னர்ஷிப் போட்டுன்னு. அதெல்லாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன்னா சரி, ஆடு தனியா கஷ்டப்படு. அதனால நிறைய பேர் ஏன் கஷ்டத்துல, கஷ்டமே கதி, சந்தோஷமே கிடையாது, வாழ்க்கைன்னா பசுத்தாவே கிடையாது. ஏன்? தனிமையே, நான் பாத்துக்கிறேன், சுயபலன், வேஸ்ட், யூஸ்லெஸ். அதனாலதான் என்ன பண்ணணும்னா, ஞானமா ஆபரேஷன் என்ன பண்ணும், ஆபரேட் பண்ணும். எப்படின்னா, ஆண்டவரே என்னால முடியாது, ரொம்ப கஷ்டமா இது வாழ்க்கை, நீங்க வாங்க உதவி செய்யுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான் சிம்பிள் பிரேயர். ஆண்டவரே ரொம்ப டஃபா இருக்குது, என்னாலலாம் மல்லு கட்டுக்கிறேன் பாவத்துக்கிட்ட, நான் தோத்துனே இருக்கிறேன், நான் தோல்வியானவனே வச்சுக்கலாம், நான் தோத்துனே இருக்கிறேன், நீங்க உதவி செய்யுங்க, சரண்டர் ஆயிட்டா ஆவியானவர் ஒரு வேலையை செய்வார். அவரு பாவத்தை அச்சு ஓடுற ஒரு ஓட விட வேண்டிய வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. என்னடா பைபிள மாதிரியே பேசுறீங்க, பாஸ்டர் மாதிரியே பேசுறீங்க, எங்க போட்டுக்குது இதெல்லாம்? போட்டுக்குது. ரோமர் 6:14 வசனம் சொல்லுது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சின்னால உங்களை ஓவர் கம்மே பண்ண முடியாது. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க நினைச்சுன்னா இருக்கலாம், நான் பாவத்திற்கு அடிமை, நான் இப்பேற்பட்ட பழக்கங்களுக்கு அடிமை. அடிமைலாம் கிடையவே கிடையாது. நீ அந்த தப்பு பண்ற, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது எவ்வளவு மோசமான தப்பா என்ன இருக்கு, நம்ம அந்த தப்பு பண்றோம், அவ்வளவுதானே தவிர நான் அதற்கு அடிமை, நத்திங், டெஃபினெட்லி நாட். நீ எதற்குமே அடிமை அல்ல. நீ ரட்சிக்கப்பட்ட பிலிவரா இருந்தனா, ஏசப்பா விசுவாசிக்கிற ஆளா இருந்தாலே, நீ எந்த விதமான பாவத்திற்கும் எந்த விதமான சாபத்திற்கும் நீ அடிமை அல்ல. ஆனா நீ அடிமை அடிமை இதை பாரு, உனக்கு இந்த அடிக்ஷன் இருக்குதா, அப்ப நீ மோசமானது தானே, நீ பாவிதாரு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு காதுல பொய்களை ஓதினே இருக்கிறான். அவன் பொய்யன், அவன் பொய்யின் பிதா. இந்த நாள் இந்த சத்தியம் உங்களை சேர்ந்தடைந்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நிறைய பொய்களை ஆவியானவர் தகர்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய ஹார்ட்ல ஹீலிங் ஏற்படுது. நிறைய பேர், ஏன்னா பொய்கள்னால காயப்பட்ட அந்த விஷயம் சொல்றோம். நிறைய பேருடைய இதயங்கள்ல கர்த்தர் அந்த ஜீவனை பேசி கொண்டிருக்கிறாரு. நிறைய பேருடைய ஹார்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத என்னால இப்ப உணர முடியுது இந்த லைவ் செஷன்ல. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா
ஏப்பா நீ பழைய ஏற்பாடு இல்லப்பா. அதான் வசனம் சொல்லுது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இல்ல. பழைய ஏற்பாடுல அந்த மாரி நீ ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தாதான் காட் கிட்ட கொஞ்சமாவது கிட்ட போக முடியும். புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் கிடையாது. அவர் பரிசுத்தர், அசுத்தமாகிய எனக்காக அவர் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்பட்டது நிமித்தம் நம்ம எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். புரியுதுங்களா? நான் பரிசுத்தவான்லாம் கிடையாதுங்க. ஆமா கிடையாதுதான். அப்போ எப்படி நான் பரிசுத்தவான் சொல்றீங்க? நீ ஆக்கப்பட்டாய். இது உன்னுடைய பினிஷ்ட் ஒர்க் இல்ல. கிரைஸ்டோட பினிஷ்ட் ஒர்க். இது நீ நிறைவேற்றின காரியம் அல்ல. கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின காரியத்து நிமித்தம் அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நான் எந்த நீதியும் செய்யலன்னு செய்யலதான்ப்பா. நீ செய்யலதான். உனக்கு பதிலா ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, செஞ்சுட்டாரு. அதன் விளைவுல நீ எப்படி ஏசப்பாவுடைய பிள்ளைங்கன்றதுடைய அந்த ஒரு அந்தஸ்துல தான் நான் எதுவுமே சம்பாதிக்கலையேனா ஏன் எனக்கு எது நான் இவ்வளவு சொத்துன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. நீ சம்பாதிக்கலப்பா. உங்க அப்பா பணக்கார அவரு சொத்தை சேர்த்து வச்சிட்டாரு. ஆவியின் கனி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டாரு. மொத்த கனியும் சேர்த்து வச்சிட்டாரு. ஆல் ஆல் 9 கேட்டகரிஸ். லவ், ஜாய், பீஸ் இல்ல அன்பு, சந்தோஷம், சம்மதம் எல்லாமே. நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டாரு. நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எப்படின்னா இதெல்லாம் கிடைக்குது. அதான் கிருபை, அதுதான் கிருபை. அதை பத்தி தான் பேசுறீங்க. ஏசு என்ன கொடுத்தாரு? கிருபையை கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் இப்ப ஹெல்ப் பண்ணிருக்கிறார். பாத்தீங்களா? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். பொய்களை கத்த தகுத்தெரிவாராக. யாரும் அந்த பொய்யை நம்பின்னு இருக்காதீங்க. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இதோட முடிச்சுக்கலாம். கடைசி பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வாரம்லாம் வேற லெவல்ல இருக்கு. கடைசி பாயிண்ட். பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டில் நமக்குள் இருக்கும் பாவத்தை உணர்த்தி வெளிக்கொண்டு வர கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். அதாவது நியாயப்பிரமாணம் இந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணமான வசனங்கள், கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம், டேய் நீ பெர்ஃபெக்ட்டே இல்லடா. ஏன்னா ரொம்ப பெருமை ஆயிடுச்சு மனுஷங்களுக்கு. நான் ரொம்ப பரிசுத்தம் நினைச்சுன்னு இருந்தான். ஆச்சு பத்து கட்டளெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கதியே இல்ல. வாழவே பண்ண முடியாது. அப்படின்னு அவன உணர வைக்கணும்னு கொடுக்கப்பட்டதுதான். நமக்குள்ள இருக்கும் பாவத்தை உணர்த்தி வெளிக்கொண்டு வர கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்குள் இருக்கும் நீதியை உணர்த்தி வெளிக்கொண்டு வர கொடுக்கப்பட்டவர் தான் ஆவியானவர். பழைய ஏற்பாடுல நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, இல்ல அதை பத்தி எதனா கதைங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம். இந்த பைபிளை படிச்சாலே ஒவ்வொன்னு அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை உணர்த்தி அந்த அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உணர்த்தி வெளியே கொண்டு வந்து நான் மோசமான பாவின்னு அழ வச்சு அதுக்கப்புறம் அவங்க பலியிட்டு அவங்க ரீகன்சல் ஆவாங்க காட் கிட்ட. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை எல்லா கஷ்டமான வேலையும் அவங்க செஞ்சுட்டு ஆவியானவர் நமக்கு எதுக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? ஒரே ஒரு விஷயம் தான். உனக்குள்ள இருக்கிற நீதியை வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா பிசாசு நீ பாவி, நீ அசுத்தமானவன், நீ மோசமானவன், கிறிஸ்துவின் அன்புக்கு நீ தகுதியே இல்லை, நீ எல்லாம் கிறிஸ்டியனே கிடையாது, நீ ஒரு போலி கிறிஸ்டியனு, நீ எல்லாம் ஃபேக்கு, சும்மா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் லாக்கி, ஆனா மோசமான பாவம் செஞ்சிருக்கிறேன்னு ஓதி ஓதி காதுல சொல்லி 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 நம்மள நம்ப வச்சிட்டான். அவன் அதுல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். இந்த ஏமாத்தத்துல கேமஃபிளேஜ் பண்றதுல அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? அவன் என்ன வேணா போய் சொல்லட்டும். ஆவியானவர் சொல்லுவாரு, தப்பு பண்ணிக்கிறதான்பா, ஆனாலும் நீ என் செல்லம். நீ தப்பு பண்ணது உண்மைதான். யுவர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நான் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ அப்படியே இருக்க போறது இல்ல. நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஆனா பழசை விட இப்ப எவ்வளவு பரவாயில்ல இல்லையா? நான் ஹெல்ப் பண்றேன்னு அவன் கூட இருக்கிறேன். ஆனா நீ பரிசுத்தவான். நான் எதுவுமே பரிசுத்தமான காரியத்தை செய்யலையே ஆண்டவர். செய்யலதான் தங்கம். நான் செஞ்சிருக்கிறேன்ல. என் நிமித்தம், என்னுடைய ரத்தத்தின் நிமித்தம் நீ பரிசுத்தவானாய் மாற்றப்பட்ட இந்த சத்தியத்தை நமக்கு யார் சொல்லுவா? எனக்குள்ள இருக்கிற நீதியை யார் வெளிக்கொண்டு வரும்? ஆவியானவர் தான். இப்போ ஆவியானவரோட வேலையை நான் சொல்றேன் பாருங்க. பாவம் செஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல செய்யறதுக்கு முன்னாடியோ சொல்லுவாரு, டேய் நீ இதை செய்யக்கூடாதுடா. ஏன்டவர் எனக்கு கோவம் வருதாண்டவர். நியாயமா எல்லாருமே இதை செய்வாங்க. கரெக்ட் தங்கம். நீ சொல்றது கரெக்ட். மனுஷனா இப்படில இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நீ நல்லவனாச்சேடா. அப்படியே உருகிடும். ஆமால. கர்த்தரை மட்டும் அறிஞ்சிக்கலன்னு வையேன், இந்த சீன் வேற மாதிரி நான் செஞ்சிருப்பேன். ஆனா கர்த்தருடைய அன்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல வாய மூடன போறேன். எப்படி அந்த முடிவெல்லாம் எப்படி எடுக்கிறோம்? அத நம்மளுக்கு உணர்த்துறதுதான் ஆவியானவரோட வேலை. இதயத்துல இருந்து நட்ஜ் பண்ணே இருப்பாரு. இல்ல தங்கம் இது இல்ல இல்ல நீ இதை பண்ணாத. அவங்கதான் அப்படி பண்றாங்க, நீ ஏன் அதை பண்ற? அவங்களுக்கு உனக்கு என்ன தங்கம் வித்தியாசம்? அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நிமித்தம் வித் லவ் he will correct us. நீ பண்ணக்கூடாது. ஏன் ஆண்டவரே நான் பண்ணக்கூடாது? நானும் மனுஷன் தானே ஆண்டவரே. கரெக்ட்டா, நீ மனுஷன் தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற நீதிடா, உன் கேரக்டர்ல இது இல்லவே இல்லடா. நீ உனக்கு புரியுதாரு நான் சொல்றது? உனக்கு புரியுதாமா நான் சொல்றது? உன் கேரக்டர்ல இது இல்லவே இல்ல. நான் உன்னை அப்படி படைக்கலையே. அவன் தான் அப்படி பண்றான். என்ன அறியாதவன் அவன் பண்ணிட்டோம். இல்ல அந்த ஒரு கிறிஸ்டியன் தானே, கிறிஸ்டியன் தான். ஆவியானவர் தான் அவனுக்கு யாருமே தெரியாது. அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்கல. உனக்கு கிடைச்சதுல எஸ்ஏசி மூலியமா
ட்ரிபிள் சி மூலியமா உனக்கு கிடைச்சிருக்குல்ல, உனக்கு தெரியும்ல நான் உன் கூட இருக்கிறேன், எல்லாமே உனக்கு தெரியும்ல, நீ ஏன் அந்த மாதிரி பண்ற? இதுல எந்த இடத்துலயும் கண்டம்னேஷனே இல்ல பாருங்களேன். கண்டம்னேஷனே இல்ல. அதாவது ஆக்கினைக்குள்ள தீர்க்கல. டேய் நீ மோசமானவன் பாவி, நீ எல்லாம் என் கிட்டே வராது ஓடி போ. எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரா ஆவியானவரு? ஏய் சும்மா நச்சுக்கின்னு பாவம் பண்ண வந்து ஆகும்னா பாவம் பண்ண வந்து அழுது அழுது நச்சுக்கின்னு ஒப்புரவா எசிப்ப ஏசிப்போ எத்தனை வாட்டி? ஏதோ 1150வது வாட்டி வர நீ. ஒரு நாள் சொல்லிக்கிறாரா? 10,000 வாட்டி கூட நம்ம பண்ணியிருப்போம். திருப்பி திருப்பி வருவோம். திருப்பி திருப்பி அதே அன்பு, அதே லவ், கழுவுறாரு, சுத்திகரிக்கிறார், அனுப்புறாரு. புரியுங்களா? அந்த லவ் தான் நம்மள ஹீல் பண்ணுமே தவிர ஆக்கினை அல்ல. சோ பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்பதாக வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் இந்த வசனம் வந்தாலே ஐயோ நம்ம பாவின்னு உணர்த்தி அதுக்கப்புறம் பலியிட்டு அது வேற ஒரு கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகல, ஃபெயில்டு. அதனால கர்த்தர் பார்த்தாரு வேலையாவாது இது. ஒரே ஒன் ஒன் டைம் செட்டில்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் இயேசு கிறிஸ்துவோட மரணம் தான். இயேசு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு, சிலுவையில பலியாக்குனாரு. நம்ம எல்லாருடைய பாவங்களும் அட்வான்ஸ் புக்கிங், இனிமேல் செய்ய போற பாவங்களும் சேர்த்து கழுவி சுத்திகரிச்சாரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ பரிசுத்தவான்டா, நீ பரிசுத்தவான்மா, நீ நீதிமா, நான் உன்னை வேற மாதிரி பாக்குறேன். நான் உன்னை முன்னறிஞ்சிருக்கிறேன், முன் குறிச்சிருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை நீதிமான ஆக்கியிருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்திருக்கிறேன். நீலாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். காட் ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை என்ன தெரியுமா? நம்மளை பத்தி நிறைய லேபிள்ஸ் வைப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள தெரியாதவங்க நம்ம மேல காண்ட்ல இருக்கிறவங்க பயங்கரமா இவங்க எப்படி, இவங்க அப்படி, இந்த பொண்ணு இப்படி, இந்த பொண்ணு இந்த பையன் அப்படி, லாட்ஸ் ஆஃப் லேபிள்ஸ் நம்ம மேல பொருத்தப்பட்டிருக்குது. நம்ம என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளோல நம்பிடுறோம். நம்ம அப்படிதான் போல. ஆமா நான் மோசமானவங்களும் ஆயிட்டுக்கிறோம். பழைய மாதிரி இல்ல. வாய தந்தாலே அத போயில நம்பிட்டு ஆவியானவர் தான் தெரியுமா பண்ணுவாரு. எஸ் நெல்சன், நிறைய நம்பினுக்கிறிய, சரி இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா ஒரு புது நிக் நேம் வச்சு அவர் அழைப்பாரு. எனக்கு பகீர்னு இருக்கும். நம்மளும் பகீர்னு என்ன ஆண்டவர் என்ன போய் இப்படி சொல்றீங்களே, சரிம்மா வேற யாருன்னா இருக்கிறாங்களா? இல்ல இல்ல நீ தான், உன்னதான் பேசுறேன், உன்னை பத்தி தான் சொல்றேன், நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். இல்ல ஆண்டவர், ஆனா அவங்க என்ன எப்படி சொல்றாங்க, தட்ஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க பார்வை நீ அப்படி தெரியுற, தட்ஸ் நாட் யூ. அதான் ஒரு தப்பு பண்றோம்னு வைங்களேன், நீ இப்படி அது நீ அது நீ இன்னார்தான் நீ அவங்க லேபிள் பண்றாங்கல்ல, அவங்க அதோட நம்மள முத்திரை குத்திடுறாங்க. ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல. நான் ஒண்ணு அப்படி பாக்கலையேப்பா. ஏன் இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு லைஃப்ல இருந்து ஒரு ஸ்திரீ அடல் அடல்ட்ரி, ஓகேவா, விபச்சாரத்துல கையும் மையுமா மாட்டிக்கினாங்க. எல்லாம் வந்து கல்லறிஞ்சு சாவடிக்கணும். எவன் பாவம் பண்ணலாடுறா கல்லன்றாரு, எல்லாம் ஓட்டாங்க. பசுத்தவா பசுத்தமா இருக்கிற ஒரே ஆள் அவர், அவர் கல்லறிஞ்சிருந்தோம். ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு? இனிமேல் பாவம் செய்யாது, நானும் உன் ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன். அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? என்ன பண்ணிருக்கணும், அப்படியே முடிய போச்சு. தெரிதா? நான் பேரு 3வது வாட்டி அந்த தப்பு பண்ணும் போது நான் வார்ன் பண்ணேன். தப்புன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? யாரும் பார்க்கல. வச்சிடும் ஒண்ணு. இனிமேல் தப்பு கிப்பு பண்ண ஓடிப்போம் நாய. டிப்பிக்கலா இந்த பசுத்தவான்கள் உலகத்துல சுத்தினுக்கிறானுங்களே, இவங்கெல்லாம் இதான் பண்ணிருக்கிறாங்க. ஆக்கினைக்குள்ள தீது, நான் பசுத்தவான், நீங்களாம் பாவீங்க. யூடியூப்ல வேற வந்துருச்சு. பெரியவனுங்க மாதிரி நான் பசுத்தவான், இன்னார் தப்பு, இவங்க தப்பு, இந்த ஊழியக்கார இதை பண்ணிக்கிற அவங்க. நம்ம நம்ம கதை நம்ம கதையை எடுத்து ஆண்டவர் மட்டும் இந்த பிக் பாஸ் டிவி குடும்ப படம் ஒண்ணு பாக்கலாமா பிரதர்ன்ட்டு உங்க கதையெல்லாம் எடுத்து விட்டோம்னா என்ன ஆவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்க தக்காளி சட்னில ஏசு கிறிஸ்து பண்ணவே இல்லை பாருங்க. போமா, இனிமேல் பாவம் செய்யாது, நான் ஆக்கினைக்குள்ள தீக்கல. காட் இஸ் நாட் அ காட் ஹூ கண்டம்ஸ் அஸ். நம்மள ஆக்கினைக்குள்ள தீக்கிறது, நீ பாவி பாவின்னு சொல்லி நம்மள ஒரு முத்திரை எப்பவே அதுக்குதான் பசுத்தாவியானவர் தேவை. அதை பண்ணின்னு இருக்கிறான் என்ன அந்த மாதிரி பண்ணினே இருக்கிறான் பிசாசுன்னா, ஹெல்ப், கெட் ஹெல்ப் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டு நீங்க சொல்லுங்க. டேய் என்ன பச இப்ப நானும் அந்த சூழ்நிலை யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க. கிறிஸ்துவ நிமித்தம் நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் கர்த்தருடைய பிள்ளை. என்னுடைய ஒரே ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? ஐ எம் a child of God. வாட் இஃப் யூ sin? நான் பாவம் பண்ணாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை. அதை யாருமே மாத்த முடியாது. அது ஏன்னா நான் எடுத்த சாய்ஸ் இல்லைங்க அது. நான் தேர்ந்தெடுக்கல. ஓகே இந்த கடவுள் அந்த கடவுள், ஓகே ஏசப்பா தான் கடவுள். அவர் என்ன தேர்ந்தெடுக்கிறார். யார் அழைச்சது? நான் அவர் அழைச்சேன். அவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. யார் என்ன முன்குறிச்சது? நான் முன்குறிச்சேன். அவர் என்ன முன்குறிச்சிருக்கிறாரு. எல்லாமே அவர் செஞ்ச வேலை நிமித்தம் எனக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான நிச்சயமா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன்னா இதெல்லாம் யார் செஞ்சா? நான் செஞ்சேன்னா? நம்ம சாய்ஸே கிடையாது. நம்மளை பார்த்து யாருன்னா சொல்லலாம், டே நீ இவ்வளவு மோசமா இருக்கிறியடா, எப்படி ஆண்டவர் நேசிப்பாரு? அதான்டா எனக்கும் தெரியல. அதான்டா எனக்கு அது மட்டும் எனக்கு புரியவே இல்லடா. புரிஞ்சா நான் வந்து பிதா குமாரன் பரிசுத்த நெல்சன் அப்படி ஆயிடுவோம். அந்த லிஸ்ட்ல வந்து கடவுளுடைய லிஸ்ட்ல அப்படி கிடையாது. புரியலடா, எனக்கும் புரியலடா. ஆனா அவர் நல்லவர், அது மட்டும் எனக்கு தெரியும்டா.
ஒரு நாளும் அவர் என்னை விட்டு கொடுத்தது இல்ல. சாத்தான் கையில, மனுஷன் கையில 2 பேர்கிட்ட என்ன விட்டே குடுத்தது இல்ல. ஆனா அவர் நான் எவ்வளவு தெரியுமா துரோகம் பண்ணிக்கிறேன். எனக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா அவரு ஒரு நாள் கூட வந்து, "ஏய் எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிற தெரியுமா? எனக்கு சொல்லிக் கூட காட்டுனது இல்லடா." மனுஷன்லாம் ஒரு சின்ன தப்பு, ஒரே ஒரு வாட்டி போய் சொல்லிட்டேங்க. அதே சொல்லி காட்டுனுருக்காங்க. அப்ப சின்ன விஷயம் பண்ணா கூட சொல்லி காட்டுனே இருப்பான். ஆனா கர்த்தர் பாருங்களேன், ஒரு நாளும் நம்ம அவருடைய பிரசன்னத்துக்கு போம்போது, கர்த்தர், ஏசப்பா, ஆவியானவரு, பிதா யாருமே இந்த மாரி நீ தப்பு தப்பு பண்ணிக்கிறப்பா, எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. ரொம்ப மோசமா இருந்த நீ ஆனா சொல்லியே காட்ட மாட்டாங்க. அவ்ளோ லவ், அவ்ளோ லவ். ஏன் தெரியுமா? நம்மள குற்றப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பைக் பிரயோஜனம் இல்ல. எனக்கு பிரயோஜனமே இல்ல. நம்மள குற்றப்படுத்தி. ஆனா வரும்போதெல்லாம், "நீ என் செல்லம். நீ நீதிமான் தான். நீ பரிசுத்தவான்றான்னு" சொல்லும்போது, நம்மளே மாறுவோம் பாருங்களேன். ச்சே! ஆமால்ல. கர்த்தர் என்ன எவ்வளவு நேசிக்கிறாரு. எவ்வளவு அன்பு செலுத்துறாரு. என்ன என்ன எவ்வளோ பொக்கிஷமா பார்க்கிறாரு அவரு. அவர நான் ஏன் ஹர்ட் பண்ணணும்? சின்ல இருந்து வெளிக்கொண்டு வர பாதையே, நீ பாவி பாவின்னு சொல்றது இல்ல. ஆக்சுவலா கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? அப்படி எனக்கு அந்த உண்மை ஆக்சுவல் ட்ரூத்த எனக்கு நான் தெரிந்து கொள்ள மறுரூபம் தானா நடக்குது. நான் எந்த விதமான சுய முயற்சிகள்ல ஈடுபட வேணாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னே பண்றோம். ஃபோக்கஸ தூக்கி, இந்த பாவம் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்ட தூக்கி, அப்படியே காட் பக்கம் திருப்பி, ஆவியானவரே எனக்கு உதவும்ன்ட்டு, கம்முனு லைஃப்ப ஜாலியா வாழுங்க. சந்தோஷமா, நல்ல விதமான சந்தோஷங்கள்ல வாழுங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க. என்ன பாவம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எப்புட்றா இது? ஆவியானவருடன் ஒரு பயணம்னு இந்த சீரிஸ் கேட்டுன்னு இருக்கிறீங்க. இதன் விளைவு தான். ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. உங்க கூடயே சப்போர்ட் பண்ணுவாரு. கவலையே படாதீங்க. ஆ வர வர ப்ராப்ளம், வர டெம்ப்டேஷன் அவரே அடிச்சு ஓட விடுவாரு. ஓகே. அது நிமித்தம் அதையும் தாண்டி வந்துச்சுன்னா, நீங்க அடிச்சு ஓட விடுவீங்க. அதுக்கு தேவையான பலன ஹோலி ஸ்பிரிட் தருவாரு. ஓகே. ஆவியானவரோட இந்த பயணத்துல நெறைய ரகசியங்கள் வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நேர குறைபாடுனால நான் இங்க கட் பண்றேன். அது பெரிய சீரியஸ ரொம்ப ஜாலியா டே பண்ணலாம். திருப்பி சொல்றேன். ட்ரிபிள் சி கல்வாரி கிறிஸ்து சபையில என்னால எத்தன வாரங்கள் இத எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எடுக்க முடியாதுன்னு தெரியாது. ஆனா எஸ்ஐசில வர பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்கியவான்கள். ஏன்னா, இங்க நம்மளுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. ஐய்யயோ! டிசம்பர் மாசம் வேற வாக்குத்தத்தம் குடுக்கணுமே! அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜாலியா, ரொம்ப ஆழமா இந்த கான்செப்ட் எந்த அளவிற்கு ஆழமா போய் நீச்சல் ஆழம் போய், ஆழம் சென்று கற்றுக்கொண்டு நன்மையை ருசி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன் அண்ட் அவுட் கரைச்சு குடிச்சிடணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது டூ பி கன்டினியூட் தொடரும் அப்படின்னு சீரியல் மாரி போட்டு முடிக்கிறேன். அடுத்த வாரம் வேற என்னலாம் பண்ணுவாரு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு இனி இவ்ளோ சொல்லியிருக்கிறீங்களே! ஐ அம் வெரி ஹேப்பி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த ஹேப்பினஸ் குடுத்ததே, அந்த ஜாய குடுத்ததே, சந்தோஷத்த குடுத்ததே ஹோலி ஸ்பிரிட் தான். அவருடைய வார்த்தைகள் தான். இத நம்போ வேற என்னலாம் ஆவியானவர் இயேசு குடுத்த அந்த கிஃப்ட், பிதா குடுத்த அந்த கிஃப்ட் ஆகிய அந்த ஆவியானவர் நமக்கு வேற என்னலாம் செய்வார், என்னலாம் பண்ணுவார் நமக்காக எல்லாவற்றும் அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.